பாலாவி த்ரிஷாவை பிரிக்கிறதுக்காக அவங்க அப்பா அயோத்தி வேதான்ற தாதா கிட்ட தான் ஹெல்ப் கேட்டிருப்பாரு. பாலா தப்பிக்கிறதுக்காக அவர் கழுத்துல கத்தி வைக்கிறாங்க. ஆனா கழுத்துல சின்ன வெட்டுப்பட்டது. கல்யாண நாள் அதுமா இப்படி ஆயிடுச்சுன்னு அவங்க ஒய்ஃப் ஃபீல் பண்றாங்க. அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. த்ரிஷாவும் அதே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. த்ரிஷாவை பார்க்க போறா அயோத்தி கிட்ட. பாலா ரொம்ப நல்லவன், ஏதோ தப்பு நடந்திருக்கு, ஆனா நாங்க பிரிஞ்சதே எங்க அப்பாவுக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாங்க. இதை கேட்டு அயோத்தி ஃபீல் பண்றாரு. அயோத்தியோட பையன் ஐசக் ஒரு டாக்டர் லவ் பண்றாரு. அவங்க அப்பா ஜட்ஜு, ஆனா ஐசக்கோட அப்பா தாதான்றதுனால இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுல பிரச்சனை வரும். ஐசக் அவங்க அப்பாவை தலைமுழுக போறதா சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்ட அயோத்திக்கு மனசு உடைஞ்சு போகுது. ஏன்னா அவருக்கு இருக்கிறது ஒரே பையன், ரொம்ப பாசமா வளர்த்திருப்பாரு. அயோத்திக்கு பாலா ரிப்போர்ட் கிடைக்கும். யார் இவன் கேட்கறாங்க. நம்ம கம்பெனில தான் வேலை செஞ்சா, ரொம்ப நல்ல பையன், அவனுக்கு கல்யாணம் நடக்கதா இருந்தது, ஆனா கல்யாணம் நின்னுடுச்சு. அவன் கிட்ட கிருஷ்ணர் பேசுறத அவனே கற்பனை பண்ணிப்பானா, அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தான்னு சொல்றாரு. அயோத்தி ஜட்ஜு கிட்ட ஐசக் கல்யாணத்தை பத்தி பேச வராரு. ஆனா நீ ஒரு தாதா, என்கவுண்டர் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்க, உன் பையனுக்கு எப்படி என் பொண்ணை கட்டி வைக்கிறதுன்னு கேட்கறாரு. அப்பனா என் தாதா தொழிலே நான் விட்டுடுறேன்னு அயோத்தி விட்டுடுறாரு. அயோத்தி கிட்ட ஒருத்தர சாகடிக்க சொல்லுவாங்க. ஆனா இதுக்கப்புறம் என்னால இந்த தாதா தொழில பண்ண முடியாதுன்னு அவர் அடிச்சு அனுப்பிடுறாரு. இதனால எம்எல்ஏ அயோத்தி மேல கோவமாயிடுறாரு. அயோத்திக்கு ஐசக் இந்த தாதா தொழிலுக்கு வரக்கூடாது, வெளிநாட்டுல போய் வேலை செய்யணும் தான் அவர் ஆசை. இப்போ இன்டர்வியூக்காக ஐசக் போயிட்டு இருக்காரு. ஐசக் இன்டர்வியூல பாஸ் ஆகி ஜெர்மனிக்கும் போகிறதுக்கு செலக்ட் ஆயிடுறாரு. ஆனா அதுக்குள்ள அவருக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வருது. அயோத்தியை என்கவுண்டர்ல போலீஸ் சாகடிச்சிட்டு இருப்பாங்க. இது கேட்ட ஐசக் மனசு உடைஞ்சு போறாரு. ஐசக் கிட்ட இவங்க கிட்ட வேலை செஞ்ச ஒருத்தன் தான் இன்ஃபார்மர்னு சொல்றாங்க. இது கேட்ட ஐசக் கோவப்பட்டு அவனை சாகடிச்சிடுறாரு. கந்தான்ற இன்ஸ்பெக்டர் கிட்ட அயோத்தியை என்கவுண்டர் பண்ண சொல்லியிருப்பாங்க. அவரோட ஃபர்ஸ்ட் என்கவுண்டர்ன்றதுனால அவருக்கு சாகடிக்க மனசு வரல. உங்க ஆளுங்களை கூப்பிட்டுட்டு நீங்க கிளம்புங்க, நான் காரை ஷூட் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. எங்க காரை நாங்களே ஷூட் பண்ணிக்கிறோம்னு சொல்லி துப்பாக்கி வாங்கி அயோத்தியை அவங்க கூட இருந்த ஆள் சாகடிச்சிடுறான். இப்போ அயோத்தியை சாகடிச்சிட்டு தான் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றான். இது பண்ண சொன்னதே அவங்க பையன் ஐசக் தான். அவனுக்கு வெளிநாட்டுக்கு போறதுக்கு விருப்பம் கிடையாது. அவங்க அப்பாவுடைய பதவிக்கு வரணும்னு அவங்க அப்பாவே சாகடிச்சு